என்னடி யோசிக்கிற? ஏண்டி புருஷன் கூட இல்ல, அவ புருஷன்காரனே போய் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறான். இதெல்லாம் மகாதானே உன்கிட்ட சொன்னா? ஏண்டி அப்புறம் எதுக்கடி அவ கழுத்துல தாலி கழட்டி போட சொல்லு. காஞ்சனா, மகா மாதிரி பொண்ணுங்க தாலிய வெறும் அங்கீகாரமா மட்டும் நினைக்க மாட்டாங்க, உசுருக்கு மேல நினைப்பாங்க. மகாவும் நிச்சயம் அப்படிதான் நினைப்பா. அவ உயிர் இருக்கிற வரைக்கும் அவ புருஷனை நினைச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டிலான்னு தான் அப்படி பண்றா. நம்ம வளர்ந்த விதம், நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிற விதம் வேற. ஆனா மகா மாதிரி பொண்ணுங்க பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கு. பிரபாகர், நான் அவ வளர்ந்த விதத்தை பத்தி எல்லாம் பேச வரல. அவ சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, அவ நல்ல பக்க பிளானோட தான் வந்திருக்கான்னு நான் சொல்றேன். மா, இன்னொரு டைம் மகா பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்ப என்ன, நீங்க சொல்ற மாதிரி அவ தாலியை கழட்டி போட்டா அவ தப்பான பிளானோட வரலன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறதா? அத மட்டும் பண்ண சொல்லு. நானே அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ஜாம் ஜாம்னு ஏன் ஓ கல்யாணத்தை விட கிராண்டா பண்ணி வைக்கிறேன். ஒண்ணு பண்ணுமா, நீயும் மாப்பிள்ளையும் தனியா எங்கேயாவது வெளியே வந்தீங்கன்னா அங்க பார்த்து மாப்பிள்ளை மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறோம். அதெல்லாம் எதுக்கு பாட்டி? நீங்க மறு வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். நீ சொன்னா போதுமாமா, அது மரியாதையா இருக்குமா? நான் அவரை நேர்ல பார்த்து கூப்பிட வேண்டாமா? முடியாதுன்னு சொல்லாம எனக்காக மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாமா. கடவுளே, இவங்க இவ்ளோ கட்டாயப்படுத்துறாங்களே, இப்ப என்ன பண்றது? லட்சுமி, சரி பாட்டி, நான் அவரை கூட்டிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷமா. எங்க வரணும், என்ன ஏதுன்னு சொல்லுமா, நாங்க அங்க வந்துடுறோம். அது திருவான்மியூர்ல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு வாங்க. சரி, அங்க வந்து யார கேட்டாலும் கோவில் எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் அங்கேயே வந்துடுறேன். சரிம்மா, நான் வச்சிடறேன். லட்சுமி என்ன சொன்னா பாட்டி? பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வர்றாளாம். நம்மள அங்க வர சொல்றா. அவ மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர்றாளா. ஓ, வா, ஒரு நட போயிட்டு வந்துடலாம். சரி பாட்டி. ஐயோ, கஜேந்திர மாமா பண்ண பிரச்சனையே இப்பதான் ஊஞ்சிருக்கு. இப்ப போய் பாட்டி உங்களை பார்க்கணுமா, கோவிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வருவாரான்னு தெரியலையே. நம்ம முதல்ல கோயிலுக்கு போயிட்டு பாட்டிய பார்த்து அவருக்கு வேலை இருக்கு வர முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். வேற வழி இல்ல. நீ எந்த கோவில்னு சொல்லு, நான் அங்க வந்துடுறேன். அது திருவான்மியூர் பக்கத்துல அம்மன் கோயில் இருக்குல்லக்கா, அங்கதான்க்கா. ஆம், சரி, நான் அங்க வரேன். அக்கா அக்கா அக்கா, நான் இப்பதான் கிளம்புறேன். நான் கோவிலுக்கு போறதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆயிடும். நீங்க 1 மணி நேரம் கழிச்சு வரீங்களா? சரி மகா. அவ வரதுக்கு 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாம அங்க போய் வெயிட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி கிளம்பிட்டேன்னு சொன்னா நீங்க எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, அது இதுன்னு ஏதாவது சொல்லுவா. திவ்யாக்கா வரத்துக்குள்ள எப்படியாவது பாட்டிக்கிட்ட பேசி அனுப்பிடணும். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. இவங்க எல்லாரும் ஒரே கோயிலுக்கு வந்தா பிரச்சனை தான். பேசாம அங்கே பக்கத்துல இருக்கிற வேற ஒரு கோயிலுக்கு பைரவ அண்ணனையும் பாட்டியையும் வர சொல்லிட்டா என்ன? ஆமா, அதான் நல்லது. இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. This number is currently switched off. Please try again later. சிஷு, என்ன பைரவ அண்ணன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? கடவுளே, எப்படி இதை சமாளிக்க போறேன்னு தெரியலையே.
என்ன மாப்பிள்ள நீங்க மட்டும் தனியா வரீங்க? மகா வரலையா? என்னடா நீ மாப்பிள்ள ஆபீஸ்ல இருந்திருப்பாரு, லட்சுமி வீட்டுல இருந்திருப்பா. மாப்பிள்ளைகிட்ட விஷயத்த சொல்லி நேரா கோயிலுக்கு வர சொல்லியிருப்பா. அவ ஆட்டோல வந்துட்டு இருப்பா. இது கூட உனக்கு புரியலையா? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது பாட்டி. மாப்பிள்ள கோயிலுக்கு தானே போறீங்க? ஓ, மகா இவங்களை கோவிலுக்கு வர சொல்லியிருக்கா போல. ஆனா எனக்கு தெரியலையே. மாப்பிள்ள மகா தான் எங்களையும் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா. எப்படா கோயிலுக்கு வர்றதுன்னு முழிச்சிட்டு இருந்தோம். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. நாங்களும் உங்க கூடவே வந்துடுறோம் மாப்பிள்ள. ஆமா, எந்த கோயில்? அதான் மகா சொல்லியிருப்பாளே. ஆ, சொன்னா சொன்னா. அது பக்கத்துல. திருவான்மியூர் பக்கத்துல அந்த அம்மன் கோயில் தான். அதான் அதான். மை காட், திவ்யாவும் இந்த கோயில தானே சொன்னா. அதே கோயிலுக்கு இவங்களும் வராங்க. இது எப்படி சமாளிக்க போறோம்னு நினைச்சா தலையெல்லாம் சுத்துது. அட என்ன பாட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நேரமாச்சுல, லட்சுமி காத்துக்கிட்டு இருப்பா. ஆமா ஆமா. வாங்க வாங்க வாங்க. ஏறு. கோயில வச்சு திவ்யா இவங்களை பாத்திரவே கூடாது. பார்த்துட்டா பெரிய சிக்கலாயிடும். இப்படியே எல்லாரும் ஒரே கோயிலுக்கு வரணும். என்ன மகா, எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஷோ, நான் பாரு என்ன கேட்டுட்டு இருக்கேன். நீ எனக்காக வெயிட் பண்ணாம வேற யாருக்காக வெயிட் பண்ண போற? ஆமா, நீ வர 1 hour ஆகும்னு சொன்ன. ஐயோ அக்கா, நீங்க வந்து வெயிட் பண்ணுவீங்களேன்னு தான் சீக்கிரம் வந்தேன்க்கா. அப்படியா? சரி வா உள்ள போலாம். என்னக்கா, ஏதோ நேர்ல பார்த்து பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம்க்கா? ஒரு நிமிஷம் இரு, திரும்ப வந்துடட்டும், சேர்ந்து பேசிடலாம். என்னது? ஏன் நின்னுட்ட? அவரும் வராரா? அவர் எதுக்காக இங்க வராரு? ஏன் பதட்டமாகற? கூல் மகா. ஐயோ, அக்காக்கு என் நிலைமை புரியல. இப்ப பாட்டியும் பைரவானனும் இங்க வந்துட்டு இருக்காங்க. இதுல அவரு வேற வந்து இவங்களும் இங்கே இருந்தா எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்கன்னா போச்சு, அவ்வளவுதான். என்ன யோசிக்கிற? வா வா போலாம்.